அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கல, அது எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கேட்டகரி வைஸ் யார் யாருக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்ப்போம். ஸோ நமக்கு ஜென்ரலுக்கும் பிசிக்கும் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்களா என்னன்றதை பார்ப்போம். அதே மாதிரி ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கட் ஆஃப் ஒரு இவ்வளவு கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா இவ்வளவு ஜெனரல் கேட்டகரிக்கு இவ்வளவு வரும் அப்படின்றத பொறுத்து நீங்க அதுக்கு தகுந்தாப்புல ஸ்பிளிட் அப் பண்ணீங்க. அதையும் நான் உங்களுக்கு ஓவராலா சொல்லிடுறேன், சரியா? ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரி வைஸ் வந்து யார் யாருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் 21190 டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி 56 வேகன்சி. முதல்ல 45 இருந்துச்சு, இப்போ 56. ஸோ 11 வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் வேகன்சி லிஸ்ட் எவ்வளோ அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதுதான் ஓவராலா டோட்டல் லிஸ்ட். இதான் பார்த்தீங்கன்னா ஓவராலா டோட்டல் லிஸ்ட் 79வது கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி டெலிகிராமில் கொடுத்துருக்கோம். ஸோ ஜிடி ஜென்ரல் அப்படின்றது 8 வேகன்சி, ஜென்ரலுக்கு 8 வேகன்சி. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 2 வேகன்சி. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு என்னன்னா 2 வேகன்சி. இந்த ஜிடிஜி எல்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி பிடபிள்யூடி கேண்டிடேட். ஸோ அவங்களுக்கு ஒரு வேகன்சி. ஜென்ரல் உமன் 4 வேகன்சி. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி ஓபிசிஎம் ஜென்ரல், அதாவது பிசி ஓபிசிஎம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி ஓபிசிஎம் பேக்வர்ட் கிளாஸஸ் அதர் தன் பேக்வர்ட் கிளாஸ், அதாவது பிசி முஸ்லீம் இருக்காங்களா அவங்களுக்கு தனியாக வேகன்சி ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்களா, அதர் தன் பேக்வர்ட், ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஜென்ரலுக்கு இப்போ 8, அப்போ பிசிக்கு 8 வேகன்சி, ஜென்ரலுக்கு 8 வேகன்சி. ஸோ இதுலேயே நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதுலேயே ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இருக்கவங்களுக்கு 2 வேகன்சி. பிசி ஓபிசிஎம் உமனுக்கு 3, பிஎஸ்டிஎம் உமன் வந்து 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி வெறும் பிசிஎம், அதாவது பிசிஎம்ன்றது முஸ்லீம், பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம், அவங்களுக்கு வந்து 1, அதாவது ஜென்ரலுக்கு 1, உமனுக்கு 1, சரியா? ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரியில உமன் அதிகமா இருந்தாலும் அவங்களுக்கு வேகன்சி கொடுக்கறதுனால வாய்ப்புகள் இருக்கு, அதையும் பார்த்துக்கணும். அடுத்து எம்பிசி டிசி. எம்பிசினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, என்ன இருக்கு பாருங்க, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ். ஜென்ரலுக்கு 3, அதுல பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் 3, அதுல பாத்தீங்கன்னா லோ விஷன் அண்ட் விஐ. லோ விஷன் எல்வினா லோ விஷன், விசுவலி இம்பைர்ட், அதாவது பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு வேகன்சி. அடுத்து உமனுக்கு 2, உமன் பிஎஸ்டிஎம்க்கு 1. ஸோ இதுதான் எம்பிசியோட வேகன்சி. அடுத்து எஸ்சிஏ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. எஸ்சிஏனா ஷெட்யூல்டு கேஸ்ட், அருந்ததியர். எஸ்சினா ஷெட்யூல்டு கேஸ்ட். ஸோ அருந்ததியர் ஜென்ரலுக்கு 1, ஜென்ரல் எஸ்சிக்கு 5, பிஎஸ்டிஎம்க்கு 1, எஸ்சி உமனுக்கு 3, எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் உமனுக்கு பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா 1. அடுத்து எஸ்எஃப்எஸ்டிஜி. ஸோ எஸ்எஃப்னா ஷார்ட் ஃபால் வேகன்சி, ஷார்ட் ஃபால் அண்டு பேக்லாக் வேகன்சி, சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா 2, இங்கே வந்து 1, டோட்டலாக 56 வேகன்சி. ஸோ இந்த ஸ்பிளிட் அப் தான் நேற்று வந்து நம்ம கொடுக்கல அப்படின்றத நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னா ரிசல்ட் எப்போ வரும்? ரிசல்ட் எல்லாருமே எங்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வரும்? அதை வந்து டிஎன்பிசிலே கொடுத்துருக்காங்க, இன்னும் டிஎன்பிசி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. எங்க எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. டிஎன்பிசி வெப்சைட் போயிட்டீங்கன்னா செலக்ஷன் ஷெட்யூல் இதாக இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2025 போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஏஇ போஸ்ட், இது வந்து ஏஇ போஸ்ட், சரியா? இந்த இருக்கு பாருங்க, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2025. இது வந்து ஏஇ போஸ்ட். இதுக்கே பாத்தீங்கன்னா 2025 பிப்ரவரி 2025 தான். அது வந்து வாரமா இல்ல கடைசியா இல்ல இடைப்பட்ட தேதிகள்லாம் தெரியல, ஆனா பிப்ரவரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், சர்வே டிராப்மெண்ட் எல்லா எக்ஸாமும் இதுல தான் வரும், டிப்ளமோ ஐடி லெவல். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது எப்போ பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்றத இன்னும் தெளிவா தெரிவிக்கல. இந்த ரிசல்ட் ஒருவேளை பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்ல பிப்ரவரி லாஸ்ட் வீக்கோ விட்டாங்கன்னா அதை பொறுத்து தான் இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டை விடுவாங்க. மேபி மார்ச் தான், அது மார்ச் ஃபர்ஸ்டா கடைசியா அப்படின்றது தெரியல. அதுல இன்னொரு ஒரு வெயிட்டிங் பாயிண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
February 11 வந்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த பழைய 2018 கேஸோட கேஸ் ஹியரிங் வருது, அதான் ஃபைனல் ஹியரிங்கா இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த February 11 இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பழைய 115 118 வேகன்சி 113 வேகன்சிக்கும் அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறது எல்லாமே சேர்த்து ஒரே ரிசல்ட்டா விட்டுருவாங்க. ஸோ எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டுருவாங்க, அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த February 11 ஒரு அப்டேட் என்ன அப்படின்றது கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ இது சப்போஸ் தாமதமாச்சுன்னா இந்த ரிசல்ட் விடுறதுக்கும் தாமதமாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற வாய்ப்பு தான் இருக்கு. மற்றபடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண தேதியில வெட்டுருவாங்க அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஸோ மார்ச் மாசம் நீங்க என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டை. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அவங்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி கட் ஆஃப் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அரௌண்ட் பாத்தீங்கன்னா நான் ஜென்ரலா சொல்லிடுறேன். அரௌண்ட் பாத்தீங்கன்னா 220 இருந்து 230 கொஸ்டின் போட்டவங்களுக்கே வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்குண்டான சான்ஸ் இருக்கு. அதாவது நான் ஸ்டார்டிங் இது சொல்றேன். சரிங்களா? ஸ்டார்டிங் இதை சொல்றேன். ஓகேவா? ஸோ டோட்டலா அப்ப எவ்வளவு மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 345 மார்க் வரும். அதாவது 450 அரௌண்ட் 450க்கு 345 மார்க் எடுத்தா நீங்க வந்து டாப் லெவல்ல இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் 220 to 230 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால இதுல இருந்து நீங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸா ஸ்பிளிட் அப் பண்ணீங்க, இல்லை கம்மி கூட ஆகும். சரியா? இதுதான் மேஜர். ஸோ இதையும் நான் ஜென்ரலா சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஸ்பிளிட் அப்ன்றது வாய்ப்புகள் கம்மி. நான் ஜென்ரலா கட் ஆஃப் இதுதான் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரியா? ஸோ இதுதான். ஸோ அடுத்த தடவை வேகன்சி வருமா அப்படிங்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஸோ மேபி வந்து டக்குனு வேகன்சி விடலாம். அப்படி இல்லை இது வந்து இப்போதைக்கு பெண்டிங் பண்றாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வேகன்சி வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பெண்டிங் வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு மினிமமான வேகன்சி, ரொம்ப பெருசா வராம ஒரு மினிமமான வேகன்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஸோ நீங்க அதுக்கு தகுந்தாப்புல ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தே நீங்க வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா நம்ம இதுல இந்த ஆர்எல் அகாடமில ஷாப்ல போயிட்டீங்கன்னா ஸோ எல்லா விதமான மெட்டீரியலுமே அவைலபிளா இருக்கு. தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஸோ சாம்பிள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். தயவு செய்து ஒவ்வொரு பிடிஎஃப்பும் ஒவ்வொரு சிலபஸ் வைஸா ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்கோம். தயவு செய்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.